ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி பேசிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், கடந்த பல வருடங்களாக இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுடைய தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமாங்க, நம்ம பேச போகிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை பற்றி தான். எப்போதான் நம்ம நாட்டில் மறுபடியும் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா அரசு ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பும். அரசாங்கம் இதுக்கு என்ன தான் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில், அதாவது கடந்த ஜூலை 23, 2026 அன்னைக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விவகாரம் பற்றி ஒரு எழுத்துப்பூர்வமான கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு மத்திய அரசு கொடுத்த பதில் என்ன? அது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பதிலாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாடாளுமன்றத்தில் என்ன நடக்குது, அரசு ஏன் இதை மறுக்குது, ஊழியர்கள் ஏன் இதை விடாப்பிடியாக கேட்குறாங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது, 8வது ஊதிய குழுவில் இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அண்ட் கடைசியாக இந்த யூபிஎஸ் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இதனுடைய நிலைமை என்ன, இது எல்லாத்தையும் பற்றியும் ஒரு இன்ச்சு விடாமல் அக்கு வேறு ஆணி வேறாக நம்ம பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஜூலை 23, 2026 அன்னைக்கு ராஜ்யசபாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் கிரிராஜன் அவர்கள் மத்திய அரசுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சார். அவரோட கேள்வி என்னன்னா, அரசு ஊழியர்களுடைய நீண்ட கால கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், மீண்டும் அமல்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, அப்படி ஒரு திட்டம் அரசிடம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கு மத்திய அரசு நிதி அமைச்சத்துக்கு கீழே உள்ள செலவினத்துறை, அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாக மிக தெளிவான நேரடியான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. அரசு என்ன சொல்லுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போதைய நிலைக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலாக பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு திரும்புகிற எந்த விதமான திட்டமும் மத்திய அரசினுடைய பரிசீலனையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள் மக்களே, அரசு இந்த விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்குது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர ஐடியாவே இப்போதைக்கு இல்லைன்னு நாடாளுமன்றத்திலேயே அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. அப்போ இத்தனை நாளாக ஊழியர்கள் நடத்திட்டு வர போராட்டங்களுக்கு என்ன அர்த்தம்? ஏன் அவங்க இன்னும் இதை விட்டு கொடுக்கல? இதை பற்றி அடுத்த பகுதியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அரசு தான் முடியாதுன்னு சொல்லிடுச்சே, அப்புறம் ஏன் தேசிய கூட்டு ஆலோசனை குழு, NCJCM, அகில இந்திய பாதுகாப்பு ஊழியர்கள் கூட்டமைப்பு, AIDEF, ரயில்வே ஊழியர்கள் சங்கம், IRTSA, அஞ்சல் ஊழியர்கள் கூட்டமைப்பு, FNPO போன்ற பல பெரிய அமைப்புகள் இதை விடாமல் வலியுறுத்திட்டே தான் வராங்க. இதுக்கு காரணம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் இப்போ நடைமுறையில் இருக்கிற நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கும் நடுவில் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம்தான் ஊழியர் பங்களிப்பு, அதாவது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தில், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் ஊழியர்கள் அவங்களுடைய சம்பளத்திலிருந்து ₹1 கூட பென்ஷனுக்காக பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது முழுக்க முழுக்க அரசினுடைய பொறுப்பு தான். ஆனால் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில், நியூ பென்ஷன் ஸ்கீமில் ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை ஒவ்வொரு மாதமும் கட்டாயமாக பிடித்தம் செய்யப்படும். அஷ்யூர்டு பென்ஷன் சொல்லுவோம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் நீங்கள் ஓய்வு பெறும்போது வாங்கின கடைசி அடிப்படை சம்பளத்தில் அந்த லாஸ்ட் ட்ரான் பேசிக் சேலரி கரெக்டாக 50% ஓய்வூதியமாக கையில் கிடைக்கும். அதில் எந்த குறையும் இருக்காது. ஆனால் நியூ பென்ஷன் ஸ்கீமில் அப்படி கிடையாது. நீங்கள் ஓய்வு பெற காலத்தில் பங்குச்சந்தை, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குதோ, அதில் என்ன லாபம் வருதோ அதை வச்சு தான் உங்களுக்கு பென்ஷனே கிடைக்கும். சந்தை சரிஞ்சால் உங்களுடைய பென்ஷனும் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதே போல் DA ஹைக்கு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் அரசாங்கம் அகவிலைப்படி DA உயர்த்தும் போது எல்லா ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த உயர்வின் பலன் கிடைக்கும். ஆனால் நியூ பென்ஷன் ஸ்கீமில் அந்த மாதிரி நேரடி அகவிலைப்படி உயர்வு பலன்கள் கிடைக்காது. தொழிற்சங்கங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, NPS முறையினால் குறிப்பாக குறைஞ்ச ஊதியம் வாங்குகிற ஊழியர்களுக்கும் அரசாங்க பணிக்கு தாமதமாக சேர்றவங்களுக்கும் ஓய்வுக்கு பிறகு கையில் காசு இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இது முதியோர்களுடைய எதிர்கால பாதுகாப்பையே கேள்விக்குறியாகுதுன்னு பகிரங்கமாக வாதிடுறாங்க. சரி, உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்புறம் NCJCM வாதங்களினுடைய ஆழத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறேன்.
இதில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த ஊழியர் அமைப்பு சுட்டி காட்டுறது தான். என்சிஜேசிஎம் சுட்டி காட்டுது. அது என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி 1, 2004க்கு அப்புறம் மத்திய அரசு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு எந்த விதமான உறுதியும் இல்லாத இந்த என்பிஎஸ் முறையை கட்டாயமாக்கியது சட்டவிரோதமானது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஓய்வூதியன்றது கருணை தொகை இல்லை, அது ஊழியர்களுடைய சொத்துரிமைக்கு சமமானது. பென்ஷன் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ரைட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஊழியர் தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை அரசாங்கத்துக்காக உழைச்சி கொடுத்துட்டு ஓய்வு பெற்ற பிறகு அவனுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை இல்லை என்றால் அது எப்படி நியாயமாகும்? அதனால தான் கண்ணியமான வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடிய ஒரே வழி பழைய ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் அப்படின்னு இந்த அமைப்புகள் உறுதியாக நிற்கிறாங்க. அரசு ஏன் என்பிஎஸ்ஐ கொண்டு வந்தாங்கன்னு தெரியுமா? அரசு தரப்பு நியாயத்தை சொல்கிறேன் கேளுங்க. சரி, ஊழியர்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசாங்கம் ஏன் இந்த ஓபிஎஸ்ஸை நிறுத்திட்டு, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை நிறுத்திட்டு 2004 ஜனவரி 1லேருந்து என்பிஎஸ்ஸை கொண்டு வந்துச்சுன்னா அதுக்கான காரணமும் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? அரசாங்கத்தினுடைய தரப்பு நியாயம் என்னென்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் அரசாங்கத்துக்கு நிதிச்சுமை ஃபினான்ஷியல் பேர்டன் காலப்போக்கில் பல மடங்கு அதிகரிக்குது. ஓய்வு பெற்ற ஊழியர்களோட எண்ணிக்கை அதிகமாகிறப்ப அரசு வருவாயில் பெரும்பகுதி பென்ஷனுக்கே செலவாகி மற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கும் பணம் ஒதுக்க முடியாத நிலை ஏற்படுது. அதனால தான் நீண்ட கால நிதி கருத்தில் கொண்டு தான் அரசு என்பிஎஸ்ஸை கொண்டு வந்துச்சு ஃபிஸ்கல் ஸ்டெபிலிட்டிக்காக. அதுக்கப்புறம் கூட என்பிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ரெண்டினுடைய நிறைகளையும் சேர்த்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ்ன்னு ஒன்று மத்திய அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்துச்சு. அதாவது குறைஞ்சபட்ச உத்தரவாத ஓய்வூதியம் கிடைக்கும்னு அரசு சொன்னாலும் கூட ஊழியர் தரப்புலேருந்து அதுக்கு முழுமையான திருப்தியும் வரவேற்பும் கிடைக்கவே இல்லை. இப்போது எல்லாரும் எதை நோக்கி உத்து கவனிச்சிட்ருக்காங்கன்னா, வரப்போகிற அந்த 8வது ஊதிய குழு 8th பே கமிஷன் பரிந்துரைகளை தான். ஊதிய குழுவோடைய பரிந்துரைகளோட சேர்த்து பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த ஏதாவது சாதகமான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு ஊழியர்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் நாடாளுமன்றத்தில் அரசாங்கம் கொடுத்துருக்கிற இந்த சமீபத்திய பதிலை பார்த்தா அது எவ்வளவு எளிதான காரியமாக இருக்காதுன்னு தோணுது. இருந்தாலும் லட்சக்கணக்கான ஊழியர்களுடைய தொடர் போராட்டங்களும் சங்கங்களுடைய கோரிக்கைகளும் அரசாங்கம் தன் முடிவை மாற்றிக்கொள்ள வைக்கலாமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ மக்களே அண்ட் அரசு ஊழியர்களே, ஆசிரியர்களே, இதுதான் இப்போதைய நிலவரம். இந்த நாடாளுமன்ற அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வர்றது சாத்தியமா, இல்லை நியூ பென்ஷன் ஸ்கீம் அல்லது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் தான் சரியா? உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்களுடைய அரசு ஊழியர் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்மளுடைய பென்ஷன் அண்ட் அரசு ஊழியர்களுக்கான என்ன அப்டேட்ஸ், ஸ்கூல்ஸ் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து என்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.